எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நாங்கள் இருக்க பிளேஸ் வந்து சென்னை. ஸோ ஆல்ரெடி நெக்ஸான் எக்ஸ்எம்எஸ் இந்த வண்டியில் நாங்கள் வந்து சீட் கவர் அப்புறம் மற்ற ஆண்ட்ராய்டு சிஸ்டம் அதெல்லாம் வந்து நாங்கள் இந்த வண்டியில் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் சார் சொன்னார் இது மாதிரி நெக்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து சென்டர் கன்சோல் ஆம்ரெஸ்ட் அதெல்லாம் நாங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் இந்த வண்டியில் வந்து நாங்கள் வந்து இப்போ சென்டர் கன்சோல் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ சென்டர் கன்சோல் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இப்போது ஃபுல்லாகவே டிஸ்மேண்டில் பண்ணியாச்சு இது எல்லாமே. ஸோ சென்டர் கன்சோல் ஆம்ரெஸ்ட்டும் இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். இது வந்து சென்டர் கன்சோல் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ டாட்டாவோட ஒரிஜினல் செட்டு வரும் இது. இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு அடிஷ்னல் ஃபீச்சர், இதில் வந்து ரியர் ஏசியும் நாங்கள் வந்து பண்ணுறோம். ஸோ ஃபுல்லாகவே இது வந்து டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு இப்போ வந்து ரியர் ஏசியும் பண்ணுறோம். பின்னாடி ஒரு வெண்ட் மாதிரி வரும், அது ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஆம்ரெஸ்ட்டும் வந்து இந்த வண்டியில் ஃபிட் பண்ணுறோம். ஸோ மேஜராக வந்து ஒர்க்கு பார்த்திங்கன்னா ரியர் ஏசி, சென்டர் கன்சோல் அப்புறம் ஆம்ரெஸ்ட் இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ இந்த சீட் கவர் இதெல்லாம் நாங்கள் வந்து ஆல்ரெடி லைக் இந்த வண்டிக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், அதில் பார்க்கலாம் நீங்கள். ஓகேங்களா? ஸோ ஆண்ட்ராய்டு சிஸ்டம் இதுவும் டச் ஸ்க்ரீனும் நாங்கள் இந்த இதில் போட்டிருந்தோம். ஓகே, ஸோ வாங்க ஃபினிஷிங் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பின்னாடி 12 வாட் சார்ஜரும் நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த வண்டியில் வந்து இப்போது ரியர் ஏசி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இங்கே வந்து ஓகே லைட் போட்டாச்சு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த இதெல்லாம் உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் உங்களுக்கு வந்துடும் இதில். ஓகேங்களா? ஸோ இனிஷியலாக இங்கே வந்து ஒரு ஹோல்ஸ் மாதிரி தான் இருக்கும், அது வேணால் கவர் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் அந்த 12 வாட் வந்து சார்ஜர் வந்து நீங்கள் இதில் வந்து போட்டுக்கலாம். இங்கேருந்து நீங்கள் சார்ஜர் போட்டிங்கன்னா பின்னாடி இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஏசி வருது, நான் அதுக்கு ஏசியோட சாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோ தெரியுதுங்களா உங்களுக்கு, காற்று வர்றது. ஸோ இது இனிஷியலாக அது கீழே போக மாட்டேங்குது, இப்படி தான் இருக்கணும், அது பாருங்க மேலே வருது. ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து த்ரோ இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்லேயும் உங்களுக்கு வந்து அந்த பழைய ஃபோர்ஸும் கம்மி ஆகலை. ஸோ பேக்கில் இருக்கும்போது இன்னும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. அது வெண்ட் தான், அப்படியே அழகாக உங்களுக்கு ரியர் ஏசி வந்து இந்த வண்டியில் நாங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது வண்டியில் இன்ஸ்டால் பண்ணியாச்சு ரியர் ஏசி, சென்டர் கன்சோல் அப்புறம் ஆம்ரெஸ்ட்டு. ஸோ சென்டர் கன்சோல் அதான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ உள்ளே வந்து ஸ்பேஷியஸாக இருக்கும், நிறையா திங்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். அதேமாதிரி ஆம்ரெஸ்ட் இருக்குது. ஸோ இது வந்து ஒரிஜினல் டாட்டாவோட ஒரிஜினல் ஆம்ரெஸ்ட். நிறைய பேர் கேட்பீங்க ஆம்ரெஸ்ட் ஏன் இவ்வளோ காஸ்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வரதே அப்படி தான். ஸோ பட் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் அந்த லுக்கெலாம் உங்களுக்கு வந்து நல்லாவே வந்துடும். அதே மாதிரி ரியர் ஏசி இந்த வண்டியில் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் ரியர் ஏசி, சென்டர் கன்சோல் அப்புறம் ஆம்ரெஸ்ட்டோட ஃபினிஷிங். ஸோ சார் தான் நெக்ஸான் எக்ஸ்எம்எஸோட கஸ்டமர். ஸோ நம்மளோட ஒரு க்ளோசஸ்ட் கஸ்டமர். ஸோ சாரோட ஒரு ஜென்யூன் ஃபீட்பேக் உங்கள் எல்லாருக்கும் ஷோ பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறேன். சார் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் சார். ஹாய், குட் ஈவினிங் எவ்ரிவன். நான் நெக்ஸான் எக்ஸ்எம்எஸ் லாஸ்ட் இயர் பர்ச்சேஸ் பண்ணும்போதே யூடியூப்பில் வீடியோஸில் நிறைய பார்த்தேன். அதில் பேசிக் மாடல்லேருந்து எப்படி டாப் மாடல் கொண்டு போகிறதுன்னு சொல்லிட்டு நிறையா யூடியூப் வீடியோஸில் நான் அனலைஸ் பண்ணேன். அதில் அனலைஸ் பண்ண பிறகு ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்டு ஆடியோ சிஸ்டம் வித் டிவிஆர் கேமரா ப்ளஸ் சீட் கவர்ஸ், அவர் சென்டர் கன்சோல், ரியர் ஏசி ஃப்ரம் டிஆர்எல், பேனர்ஸ்கோப் டிஆர்எல். அது வந்து ஆல்மோஸ்ட் கார் வந்து பேசிக் மாடல்லேருந்து டாப் மாடல் வரைக்கும் எல்லா அசசரிஸும் பண்ணி கொடுத்தாரு. ரியலி வெரி அப்ரிஷியேட் ஹார்ட் ஒர்க். ஓகே, ரொம்ப பிடிச்சிருந்தது, ரியலி சாட்டிஸ்ஃபைட். தேங்க்யூ சார். ஃபியூச்சரில் எது இருந்தாலும் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக. ஸோ சர்வீஸ் உங்களுக்கு இதுமாரி ரெகுலராக இருக்கும். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.